அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த வீடியோவை பார்ப்பதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த வீடியோவை உங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, செவ்வாய் வீட்டில் புதன் இருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே ஆய்வு செய்ய போகிறோம். இது ஒரு ஆணோட ஜாதகம். 11/11/1990 பிறந்த ஜாதகம். மதியம் 2:24 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த ஜாதகத்தை தான் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக ஜாதகர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. 4ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறார், வக்ரமாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும், 10ஆம் இடத்தில் புத பகவான், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராகு பகவான் பிறந்திருக்கிறாரு. இவருடைய ஆரம்பகால ஜனன திசா பார்க்கும் பொழுது சுக்கிர திசை 14 வருடம் 3 மாதம் 19 நாட்கள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இப்போ இந்த நடப்பு திசை செவ்வாய் திசையில் புதன் புத்தி இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்க தலைப்பு படி செவ்வாயோட வீட்டில் புதன் இருந்தால் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே புத பகவான் செவ்வாயோட வீடாகிய விருச்சிகத்தில் தான் இருக்கிறார். இப்படி இருந்தால் என்ன ஒரு பலன் நடக்கும் அப்படின்றத ஒரு மூலநூல் பாடல் நமக்கு சொல்லுகிறது. அந்த பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் இருக்குது. 82வது பாடலாக வருது. அந்த பாடலை பார்க்கலாம். மங்களன் ராசி தன்னில் மா புதன் வாசம் செய்ய, அங்கவன் தன்னை செவ்வாய் அணைத்திட நோக்க, வந்தோர் பந்தய போட்டியாலே பணமதை விரயமாக்கி, நிந்தனை போதையாலே நெறியிலாதுழல் வாராமே அப்படின்றது தான் அந்த பாடல். இந்த பாடலுடைய கருத்து, மங்களன் ராசி தன்னில் செவ்வாயுடைய ராசியில் மா புதன் வாசம் செய்ய, புத பகவான் இருந்துட்டு அந்த புத பகவானை செவ்வாய் கூடியிருந்தாலோ அல்லது பார்த்துட்டாலோ அவங்க அந்த காலத்தில் பந்தய போட்டியில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பணத்தை எல்லாம் விரயமாக்கி, மேலும் மதுவுக்கு அடிமையாகி நெறியில்லாத ஒரு வாழ்க்கையை அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்வார் அப்படின்ற ஒரு பலனாக இந்த பாடல் நமக்கு விளக்குது. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது புத பகவான் விருச்சகத்தில் இருக்கிறாரு. விருச்சகத்தில் இருக்கிற புத பகவானை செவ்வாய் பகவான் பார்த்துடுறார். இந்த பாடல் சொல்லியபடி இந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆன்லைன் ரம்மி அப்படின்றதில் விளையாடி நிறைய அதில் பணம் விரயமாகி அது ஒரு அடிக்டாகவே ஆகி, அதோடு சேர்ந்து குடிப்பழக்கத்துக்கும் இவர் ஆளாகி இப்போது ரொம்ப ஒரு சிரமத்தில் இவருடைய குடும்பமே தத்தளிச்சிட்ருக்கு. அப்படி ஒரு நிலைமைக்கு இந்த செவ்வாய் திசை புதன் புத்தி இப்போ பாடல் படி நமக்கு சொன்னாலுமே அந்த காலத்தில் திசா ஒத்தி நடைமுறையில் வந்தால் இந்த பலனை நம்ம உறுதியாக சொல்லலாம். மேலும் ராகு இங்கே தொடர்பில் வர்றாரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகத்தில் இருக்கிற புத பகவானை ராகு பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்த்து விடுகிறார். அப்போ ராகு வந்தால் தான் போதை அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே எடுக்க முடியும். அதனால் இங்கே புதன் விருச்சிகத்தில் இருந்து செவ்வாயோட வீட்டில் இருந்து செவ்வாய் பகவானும் பார்க்குறாரு, ராகு பகவானும் பார்க்குறாரு. சரி, ஏன் இப்போ அந்த செவ்வாய் வீட்டில் புதன் இருக்கிறது ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக சொல்கிறாங்க அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயோடைய வீடுகள் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேசத்தை மையமாக வச்சு நம்ம ஆய்வு செய்யும் பொழுது புதனோட கன்னி வீடு 6ஆம் வீடாக வரும், கன்னிக்கு மேசம் 8ஆம் வீடாக வரும். சரி, விருச்சிகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது விருச்சிகத்திற்கு மிதுனம் 8ஆக வரும், மிதுனத்துக்கு விருச்சிகம் 6ஆக வரும். இதே மிதுனத்தை வச்சு பார்க்கும் பொழுது அதே விருச்சிகம் 6ஆக வருகிறது. கன்னிய லக்னமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயுடைய மேச வீடு 8ஆம் வருது. இப்படி செவ்வாயுடைய வீடும் புதனோட வீடும் காலபுருஷ தத்துவத்திலேயே பார்த்திங்கன்னா 6, 8ஆக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் ஏற்படுகிறது. அதுவும் குறிப்பிட்டு நீர் ராசியாகிய விருச்சிகத்தில் புதன் இருக்கிறதும் அங்கே அந்த செவ்வாய் பார்த்து ராகு பார்க்குறது அவருக்கு இந்த மாதிரி குடிப்பழக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. அது காலபுருஷனுக்கு 8ஆகவும் இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்டம் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கி அதனால் நிறைய பணத்தை இவர் விரயம் ஆக்கிவிட்டார் அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். திசாப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவருக்கு செவ்வாய் திசை. செவ்வாய் இங்கே பார்த்தீங்க 3க்கும் 10க்கும் உடையவர். 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஆகிய சந்திரனோட சாரத்தை பெற்று 8ஆம் அதிபதி புதனை பார்க்குறார்.
அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6, 8, 12 அப்படின்ற தொடர்பில் ஒரு திசை நடக்கிறது சிறப்பான ஒரு திசை இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் லக்னாதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்சமே ஆனாலும் அவர் அந்த வீட்டுக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார். சரி, சனி பகவானுக்கு சாரம் கொடுத்தவர், லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரிய பகவான், அவரும் அங்கே நீசமாக இருக்கிறார். லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் மறுபடியும் குரு பகவானாக தான் வராரு, அவரும் பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கிறார். இப்படி லக்னாதிபதிக்கும் லக்னத்துக்கும் சாரம் கொடுத்தவர்கள் பலம் இழந்தாலும் அங்கே ஜாதகர் கொஞ்சம் பலம் இழக்கிறார். முக்கியமாக 5ஆம் இடம் தான் நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி புதன், அவர் 10ல் நின்று அஸ்தமனமாக இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறாரு, பகைவருடைய பார்வையிலையும் இருக்கிறதால மனம் இவருக்கு சரியான ஒரு முடிவை எடுக்க முடியலை. சரி, ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு ராசிக்கு 12ல் போய் மறைஞ்சிருக்கிறார். இப்படி 2 பேருக்கும் 5ஆம் அதிபதி பார்க்கும் பொழுது கொஞ்சம் பாதிப்பில் இருக்கிறதாலையும் அவங்களுக்கு மனத்தெளிவு அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது செவ்வாய் வீட்டில் புதன் இருக்குது, அந்த செவ்வாய் அந்த புதனை பார்த்துட்ருக்கிறாரு, கூட ராகு கேதுகள் தொடர்பில் இருக்கிறாங்க, இருந்து தசாபுத்தியும் நடப்பில் வந்துட்டா இந்த பலன்களை ஜாதகர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.